ஹே மல்லே பூ வச்சு வச்சு வாடுதே. தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான Avee பிளேயர் டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மற்ற வீடியோ எடிட்டிங் ஆப்பை விட Avee பிளேயர் ஆப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரியான ஸ்டேட்டஸ் வீடியோ ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். இந்த டெம்ப்ளேட்டுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராவது Avee பிளேயர் ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆப்க்கான லிங்க்கும் கொடுக்குறேன். ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, Avee பிளேயர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். Avee பிளேயர் ஆப் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறவங்களோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக லைப்ரரியில் தான் இருப்பீங்க, விசுவலைசரில் இருக்க மாட்டீங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹேம்பர்கர் மெனு இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மூணாவதாக விசுவலைசர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாக்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். இதில் கீழே லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணதும் உங்களோட இன்டர்னல் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஃபைலை எந்த ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போயிட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டெம்ப்ளேட் ஃபைலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா 202 டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த ஃபைலை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லோட் ஆகிடும். லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நான் டிஃபால்ட்டாக எல்லாமே கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். கேலரி போய்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மோஷன் பிளர் எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே இன்னொரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷன் போயிட்டு திரும்பவும் பிக் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரியிலேருந்து அடுத்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவதாக செலக்ட் பண்ணுற இமேஜ் சிங்கர் இல்லை மியூசிக் கம்போசர், ஸோ இந்த மாதிரியான இமேஜை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சேனல் இல்லை நம்மளோட பேஜோட லோகோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசிஷன் 1க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு உங்களோட லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் கடைசியாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் அப்பியரன்ஸ் போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய சாங்கோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக மல்லிப்பூ சாங் ஃப்ரம் வீட்டிக்கே அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆப்ஷனில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் வந்து 1080, வீடியோ ஹைட் வந்து 1350 கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 60, பிட் ரேட் வந்து 12 இதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி சீக்கிரமே இன்னும் ஒரு Avee பிளேயர் டெம்ப்ளேட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.